15 தொகுதிகள் கேட்ட கமலுக்கு வெறும் 3 தொகுதிகள் தானா? சுமூகமாக முடிந்த மதிமுகவின் பேச்சுவார்த்தை. இந்த தடவையாவது அவங்க சொந்த சின்னத்தில் போட்டியிட போறாங்களா அல்லது உதயசூரியன் சின்னத்திலே தொடர போறாங்களா? 170க்கும் அதிகமான இடங்கள்ல தனித்து போட்டியிட முடிவு பண்ணியிருக்காங்களா திமுக? புதிதாக இந்த தடவை கூட்டணி சேர்ந்துள்ள சில கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்காக பழைய கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதிகளில் கை வைக்க போகுதா திமுக? அதற்கு அந்த கட்சிகளினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்துவதற்காக திமுகவின் பொருளாளர் TR பாலு தலைமையிலான வலிமையான குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவில் திருச்சி சிவா, RS பாரதி, யாவ வேலு, KN நேரு, MRK பன்னீர்செல்வம் போன்ற முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. 2021 வெற்றி பெற்ற கூட்டணியை எப்படியாவது திரும்ப தக்க வச்சுக்கணும். அதே நேரத்தில் புதிய கட்சிகளை இணைச்சு பலத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். ஆனால் திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளும் குறையக்கூடாது. இதுதான் திமுக தலைமையினுடைய அடிப்படை கணக்காக இருந்துட்டு இருக்கு. மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த 2 கட்சிகளும் திமுகவோட சேர்ந்தது கண்டிப்பாக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் ஏற்கனவே ஒற்றுமையும் பொதுவான நோக்கமுமே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள் தொகுதி எண்ணிக்கையே பெரிய கேள்வியா இருக்கு. கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களின்படி கமல் கேட்கக்கூடிய எண்ணிக்கையை விட திமுக அவருக்கு குறைவாகவே தொகுதிகள் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. தகவல்களின்படி கமல் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு 15 தொகுதிகளை கேட்டதாகவும் திமுக வெறும் 3 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்ததாகவும் தெரியுது. தான் கேட்ட எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு தான் திமுக தொகுதிகள் ஒதுக்குறாங்க. அப்படிங்கும் போது கமல் அவர்கள் இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்து போறாரு அல்லது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். குறிப்பா திமுக தோல்வி அடைந்த தொகுதிகளில் சிலவற்றை மட்டுமே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுனால பழைய கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி எண்ணிக்கையில மாற்றம் செய்ய திமுக ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 2021 தேர்தலை விட மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை குறித்து ஒதுக்க திமுக முடிவு செஞ்சிருக்கிறதா தெரியுது. இந்த மாதிரி குறைக்கப்படக்கூடிய தொகுதிகளை புதிய வரவான தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையத்திற்கு பிரித்து வழங்கத்திற்கு தலைமை ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. குறிப்பா கடந்த தேர்தலில் 174 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக தான் தோல்வியடைந்த சில தொகுதிகளை தான் இந்த கட்சிகளுக்கு வழங்க முன்வந்திருக்காங்க. அதே வேளையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த முறையை விட ஒரு தொகுதி கூடுதலாக வழங்கி மொத்தம் 7 தொகுதிகளாக ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறையை போலவே 25 தொகுதிகளை வழங்க திமுக திட்டமிட்டிருக்காங்களாமா. கடந்த 2021 தேர்தலில் 174 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக இந்த முறையும் 170க்கும் அதிகமான இடங்களில் தானே நேரடியாக களமிறங்க விரும்புகிறாங்கன்னு தெரியுது. இதன் மூலமா அதிக ஸ்ட்ரைக் ரேட்டை தக்க வச்சுக்கலாம். நேரடி கட்டுப்பாடு அவங்கள்ட்ட இருக்கும். கூட்டணி சார்பு குறைக்கப்படும். இந்த அணுகுமுறை சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு மதிமுக உடனான முதல் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நிறைவு செஞ்சிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு பிறகு மதிமுகவின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இன்றைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. எங்களின் கோரிக்கைகள் திமுக குழுவிடம் வழங்கப்பட்டுள்ளன. இன்னும் ஓரிரு நாட்களில் மீண்டும் சந்தித்து இறுதி முடிவு அறிவிக்கப்படும். சொந்தம் எப்போதும் தொடர்கதிதான். கூட்டணி தொடரும். ராஜ்யசபா சீட் கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த முறை மதிமுக தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா இந்த மதிமுக இந்த முறை தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது அரசியல் கணக்கையே முழுக்க மாற்றக்கூடியது. ஏன்னா கடந்த 2021 தேர்தலில் மதிமுக உதயசூரியன் சின்னத்துல தான் 6 தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை மதிமுக தன்னுடைய அரசியல் அடையாளத்தை நிலைநாட்டும் முயற்சியில இறங்கியிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து மற்ற கட்சியின் சின்னத்துல போட்டியிட்டா அவங்களுக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி உருவாகாது. தேர்தல் ஆணைய அங்கீகாரத்திற்கு தேவையான வாக்கு சதவீதமும் கிடைக்காது. கட்சியின் நீண்ட கால அரசியல் இருப்பு பாதிக்கப்படும். அதனாலதான் இந்த முறை தனிச்சின்னம் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்திருக்காங்க மதிமுக. இன்னும் ஓரிரு நாட்கள்ல 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட போகுது, தனிச்சின்னத்துல போட்டியிட திமுக ஒத்துக்கிட்டாங்களா, மதிமுக கேட்டது போலவே அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுமா, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். கூட்டணி தொடரும் அப்படின்ற மெசேஜை மதிமுக கிளியரா சொல்லிட்டாங்க அப்படின்னாலுமே கூட அந்த கூட்டணி எந்த மாதிரி தொடரப்போகுது அப்படின்றது இன்னும் தீர்மானிக்கப்படலை. அப்படின்றதுனால கண்டிப்பா அந்த பேச்சுவார்த்தையின் முடிவு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியும் இருக்கலாம் அல்லது சில பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் இருக்கலாம். 2026 தேர்தல் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனா அதற்குள்ள அரசியல் சதுரங்கம் ஆரம்பிச்சிருச்சு. இது வெறும் தொகுதி பங்கீடு மட்டும் கிடையாது. இது அடையாளம், அதிகாரம், எதிர்கால அரசியல் இருப்பு பற்றிய போராட்டமாகவே இருக்கு. அந்த வகையில கண்டிப்பா அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும்போது நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 170க்கும் அதிகமான இடங்கள்ல தாங்களே தனிச்சு போட்டியிட்டு தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க நினைக்கக்கூடிய திமுகவின் இந்த மாஸ்டர் பிளானை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
இந்த தொகுதி பங்கீடினுடைய பேச்சுவார்த்தை என்ன மாதிரி போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கமெண்டிங் நினைத்துருங்க. Subscribe to One India and never miss an update.